بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எமது ரமதானிய தொடரிலே இன்றைய தலைப்பாக அத்தக்வா வசியத்துல்லாஹில் அவ்வலீன வல் ஆஹிரீன், இறையச்சம் என்பது அல்லாஹ்வுடைய அறிவுரை, வசியத். யாருக்கு? லவ்வலீன வல் ஆஹிரீன், முந்தியவர்களுக்கும் பின்வந்த எங்களுக்குமாக அல்லாஹு தஆலா இறையச்சத்தை அறிவுரையாக வலியுறுத்தியிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இறையச்சத்தை பற்றி கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதைப் போல உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. ஏன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. நோம்புடைய முக்கிய குறிக்கோள் எம்மை அல்லாஹு தஆலா முத்தகீங்களாக, இறையச்சம், இறைவனை பயப்படக்கூடியவர்களாக ஆக்குவதற்காக நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கின்றான். ஆகவே ஒரு மனிதன் இறையச்சத்தை விட ஒரு மகத்தானதொரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இறையச்சம் நான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. அது முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவருக்கும் அறிவுரையாக கூறப்பட்டிருக்கிறது. وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அறிவுரையாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். உங்களுக்கும் உங்கள் முன்னுள்ளவர்களுக்கும் வசியத்தாக, அறிவுரையாக வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தியிருக்கின்றான். அனித்தகுல்லா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு இறையச்சத்தை அறிவுரையாக வழங்கியதைப் போல நோன்பையும் அல்லாஹு தஆலா எங்கள் மீது அவ்வாறே கடமையாக்கி இருக்கின்றான். எங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கியதை போன்று அல்லாஹு தஆலா நோன்பை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். நிச்சயமாக நோன்பு யுவர்ரிதுஹாதி தக்வா, இந்த இறையச்சத்தை அனந்தரமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர் என்றும் அது ஆக்குகின்றது. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ஆம், வல்லாஹி, அல்லாஹ்வின் ஆணையாக, சத்தியமாக, லகத் குதிப ஸியாம் அலா குல்லி உம்மத்தின் ஹலத், முன் சென்ற உம்மத்தினர் அனைவர் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது. கமா குதிப அலைனா ஷஹரன் காமிலன், எங்களுக்கு ஒரு மாதம் பூர்ணத்துவமாக விதியாக்கப்பட்டதைப் போல அவர்களுக்கு விதியாக்கப்பட்டது என்று ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரே, தக்வா என்பது ஒரு பாதுகாப்பரணாக இருக்கிறது. அச்சத்துடைய காரணங்கள், இவைகளை விட்டும் தூரமாதலுக்குரிய ஒரு காரணியாக அச்சம், தக்வா அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சுவதென்பது அல்லாஹ்வுடைய தண்டனையின் காரணங்களிலிருந்து தூரமாகுவதைத்தான் நாடப்படுகிறது. அல்லாஹ் விலக்கியவைகளை தவிர்த்து கொள்வது கொண்டு, அல்லாஹ் ஏவியதை பின்பற்றுவது கொண்டு தான் இறையச்சத்தை நோக்கமாக கொள்ளப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு முன்னுள்ளவர்கள் மீது விதியாக்கப்பட்டதை போன்று எங்களுக்கு விதியாக்கப்பட்டது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாக ஆவதற்காக வேண்டி, நீங்கள் பாவங்களை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி, துனியா ஆஹிரா இரண்டுடைய அதாபுகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். நபிகளார் கூறியதை போன்று அஸ்ஸியாமு ஜுன்னத்து, நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற விகாயத்தின் ஒரு பாதுகாப்பரனாக இருக்கும். அது மனிதனை மனைச்சியிலிருந்தும் வேறு பாவமான காரியங்களிலிருந்தும் பாதுகாக்கின்ற ஓர் கேடயமாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பூர்ணத்துவமான இறையச்சம் என்பது அல்லாஹ் ஏவியதை செய்வது, விலக்கியவைகளை
சுபஹாத் சந்தேகங்களை தவிர்த்து கொள்வதை விட்டுவிடுவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்தோடு சுன்னத்தான செயல்களை செய்வது, மக்ரூஹான செயலை விட்டுவிடுவது, இப்படியான காரியங்களை செய்கின்ற பொழுது இறையச்சத்தின் உயர்ந்த அந்தஸ்தை மனிதன் அடைகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுவதிலே அது முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் வருகின்ற அல் பக்ரா அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே ஹுதன் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இறையச்சமுள்ளவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, லைஸ தக்வல்லாஹி பிஸியாமின் நஹார் வலா கியாமில் லைல். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இறையச்சம் என்பது பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்குவதல்ல. இறையச்சம் என்பது அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விடுவது, அல்லாஹ் கடமையாக்கியதை நிறைவேற்றுவது. யார் இந்த இரண்டு காரியத்தையும் யார் செய்கின்றானோ அவன்தான் நன்மை வழங்கப்பட்டவன், அவன்தான் சிறந்தவன் என்ற கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாம் இறையச்சத்தை கடைப்பிடிக்கக்கூடிய, இறையச்சத்தின் உயிரோட்டத்தை நாங்கள் பின்பற்றக்கூடிய நல்லடியர்களாக ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் உலகிலே கடுகளவு பிரமாணம் நன்மை செய்தாலும் அதற்குரிய கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கடுகளவு பிரமாணம் நாங்கள் கெடுதி பாவம் செய்தாலும் அதற்குரிய கூலியை நாங்கள் மறுமையிலே அடைந்து கொள்வோம். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்து ரமலானை ஹயாத்தாக்குவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.